வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பாண்டி ஒர்க் ஷாப்புக்கு ஓனர் ஆகுறாரு. அந்த மொமெண்ட்டை ஐயனார் துணை ஃபேமிலியோட நாமும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அது நல்லபடியாக முடியுதா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வருதான்றதான் இந்த ப்ரோமோவில். பாண்டியும் கண்ணன் ப்ரோவும் கடையில இருக்காங்க. அப்போ சேரன், பல்லவன், சோழன், நிலான்னு 4 பேரும் வர்றாங்க. வர்ற சோழன் எப்பவும் போல பாண்டிய கலாய்ச்சிட்டு இருக்காரு. டேய் பாண்டி, ஒர்க் ஷாப்புக்கு ஓனராக போற அப்படின்னு கலாய்ச்சிட்டு சந்தோஷப்படுறாரு. டேய் பாண்டி, உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்னோட ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்குன்னு சேரனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்போ கடையை ஏற்கனவே லீஸுக்கு எடுத்திருந்த பாண்டியோட முதலாளி அங்க வர்றாரு. அண்ணன் தம்பி 4 பேர் அவங்கள வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க. ஒரு வழியா எல்லாரோட உழைப்பாலையும் நிலா காப்பாத்தி கொடுத்ததாலையும் கிடைச்ச 3 லட்சம் ரூபாய் இந்தாங்கன்னு லீஸ் அமௌண்ட் 3 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு அப்படின்னு சேரன் அந்த ஓனர் கையில கொடுக்குறாரு. அவரும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு, இது ரொம்ப ராசியான கடை, இந்த கடையை லீஸுக்கு எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, கண்டிப்பா பாண்டி பெரிய அளவில் வருவான் அப்படின்னு அவரு பணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டு வரேன்பான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அங்க வானதி வன்மத்தோட இதெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாண்டியை ரொம்ப சந்தோஷமா வாழ்த்திட்டு இருக்க நிலாவும் ஷேக்கன் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வானதி கடுப்பா இருக்கு. நான் ஒருத்தி அங்க இல்லையே, கொஞ்சமாவது நான் இல்ல நீ மிஸ் பண்றேன்னு ஃபீல் பண்றானாவே, நீ கூப்பிடணும்னு தோணுது அவனுக்கு அப்படின்னு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க வானதி. பயங்கர கடுப்பாகிறவங்க போன் எடுத்து, நான் இங்க நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தனியா நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ மட்டும் உன் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருப்பியா, அப்படிலாம் இருக்க விட்டுருவனா அப்படின்னு நினைக்கிற வானதி அவங்களோட மொபைல் எடுத்து பாண்டிக்கு கால் பண்றாங்க. பாண்டி மொபைல் எடுத்து பார்த்துட்டு, வானதி தானே, சரி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் பாக்கெட்ல வைக்க அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க வானதி. கொஞ்சமாவது நல்ல புத்தி இருந்தா இவங்களாவே அங்க போயிருந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இவங்கள பத்தியே மட்டுமே தான் நினைக்கிறது, இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது, உலகத்துல மத்த யாருமே பாண்டி கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஓவர் பொசசிவ்னஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. பாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க இவங்க பயங்கர கோவத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மாதிரி வம்பிழுத்து பாண்டிக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. எப்படி இதை பத்தி நாளைய எபிசோட்ல வந்துரும். ஓடி போன பல்லவன் அம்மாவோட கதி என்ன? ஏற்கனவே சோழனுக்கும் நிலாவுக்கும் அவங்க வீடு தெரியும், ஆனா நிலா உண்மையை சொல்லாம மறைச்சிடுறாங்க, பணத்தை மட்டும் காப்பாத்தி கொடுக்குறாங்க. இந்த உண்மையெல்லாம் பல்லவனுக்கும் மற்றவங்களுக்கும் எப்ப தெரிய வரும்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.